ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. டெல்லியில் புதிதாக திறக்கப்பட்ட அதிமுக கட்சி அலுவலகத்தை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பார்வையிட்டு வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை காணலாம். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் டார்வின் இணைகிறார். வணக்கம் டார்வின், விவரங்கள் என்ன? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை சென்னையிலிருந்து கிளம்பி இங்கு டெல்லி வந்தடைந்தார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் அவர் டெல்லி கிளம்பியோட இந்த பயணம் என்பது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது. குறிப்பாக அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதாக தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது அதிகாரப்பூர்வமற்ற தகவலாக இருந்து வருகிறது சொல்லப்பட்டது. அதே போல இது தொடர்பாக கேள்வி எழுப்பியது போது கூட அவர் டெல்லியில் இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்தை பார்வையிடுவதற்காக வந்ததாக அவர் கூறி சென்றார். அந்த அடிப்படையில் டெல்லி சாகத் பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய கட்சி அலுவலகத்தை பார்வையிடுவதற்காக எடப்பாடி பழனிசாமி வந்திருந்தார். குறிப்பாக அவருடன் அதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களான தம்பித்துரை, சி.வி. சண்முகம் மற்றும் சந்திரசேகர் ஆகியோர் உடனிருந்தார்கள். அதிமுக அலுவலகத்தை பார்வையிட்ட பின்பாக அதில் மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் பணிகள் தொடர்பாகவும் அவர்கள் அங்கே இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்பாக சற்று முன்பாக அவர் தற்போது கிளம்பி இருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இன்று இந்த அதிமுக அலுவலகத்தை பார்வையிடுவதற்காக மட்டுமே வந்திருக்கிறேன் என்பதை அவர் தெரிவித்த பின்பாக செய்தியாளர்களை சந்திப்பதாக அவர் கூறி சென்றார். அதன் பின்பாக இந்த ஆய்வுகளை முடித்த பின்பு அவர் நாளை செய்தியாளர்களை சந்திப்பதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்கிறாரா, இல்ல மத்திய அமைச்சர்கள் யாரேனும் சந்திக்கிறாரா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அனைத்திற்கும் நாளை பதிலளிப்பதாக அவர் கூறி சென்றிருக்கிறார். நாளை காலை 11:55 மணி அளவில் டெல்லியிலிருந்து சென்னை கிளம்புவதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த பயணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் பல்வேறு யூகங்கள் என்பது கிளம்பி இருக்கிறது. அவர் மத்திய உள்துறை அமைச்சரை சந்திப்பதோடு அதிமுக வரக்கூடிய தேர்தல் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மற்றும் கூட்டணி உள்ளிட்டவை கூட ஆலோசிக்கப்படலாம் முதல் கட்டமாக என்பது தொடர்பாகவும் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் அதிமுகவுடைய தலைமையை பொறுத்தவரை இதை அவர் தொடர்ச்சியாக அவர் மறுத்து வருகிறார். இன்றைய பயணம் என்பது முழுமையாக கட்சி அலுவலகத்தை பார்வையிட்டு இங்கு மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் பணிகள் தொடர்பாகத்தான் பார்வையிட்டு வந்ததாக அவர் கூறி சென்றது குறிப்பிடத்தக்கது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி டார்வின்.